ஹாட் டூ பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான பால் பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்ய தேவையான பொருள் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இப்போ இந்த டேஸ்டியான பால் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பால் பணியாரம் பண்ணுறதுக்காக 1/2 கப் அளவுக்கு உளுந்து, 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி ரெண்டையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியையும் உளுந்தையும் ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கிரைண்டரில் அரைக்கிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. நல்லா வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொரப்பே இல்லாமல் நல்லா வெண்ணெய் மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து மையாக அரைக்கலை அப்படின்னா நம்ம பணியாரத்தை எண்ணெயில் போட்டு சுடும்போது கண்டிப்பாக வெடிக்கும். அதனால் கொரப்பு இல்லாமல் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோடவே இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் தானே அப்படின்னுட்டு உப்பு சேர்க்காமல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சப்புன்னு இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கிரைண்டர்லேருந்து எடுத்துடலாம். இப்போ மாவு கிரைண்டர்லேருந்து எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா எண்ணெய் குடிக்கும். அதே மாதிரி இந்த மாவை நீங்கள் அரைச்சதுக்கப்புறமா புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. மாவு அரைச்ச உடனே நீங்கள் பணியாரம் சுட ஆரம்பிக்கலாம். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பணியாரம் சுட்டுக்கலாம். இதில் ஒரு பாதி அளவு தேங்காவை அரைச்சி நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவுக்கு வருது. இப்போ இதோட நம்ம தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். இனிப்புக்காக நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். 1/4 கப்பில் 1/2 கப் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 6-7 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டுட்டு இந்த தேங்காய் பாலோடு சேர்ந்து சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பால் பணியாரத்துக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பணியாரம் சுட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் பணியாரமாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதை விட சின்னதாக கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கையால் எடுத்து போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் மூலமாக கூட போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பணியாரம் போடுங்க. ஏன்னா வந்து இது டக்குன்னு கலர் மாதிரி கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக். மத்தியானம் அரிசி ஊற வச்சிங்க அப்படின்னா சாயங்காலம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே மிக்சிலையோ கிரைண்டர்லையோ அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே சட்டுன்னு பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் கொடுத்துருக்குற இந்த அளவு வந்து 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 1 கப் அரிசி 1 கப் உளுந்துலாம் போட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கி இது வெந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம செஞ்சு வச்ச பணியாரத்தை போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பாலில் போட்டு ஊற விட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம சுடுதண்ணியில் போடும்போது அந்த பணியாரத்தில் எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய் எல்லாம் வெளியில் வந்துடும். அடுத்ததாக நம்ம பணியாரத்தை தேங்காய் பாலில் ஊற வைக்கும்போது ரொம்ப நேரம் எடுக்காமல் கொஞ்சம் சீக்கிரமாக அது ஊறிடும். அதுக்காக தான் இப்போ நம்ம செஞ்சு வச்ச பணியாரம் எல்லாத்தையும் சுடுதண்ணியில் போட்டாச்சு. சுடுதண்ணியில் போட்டுட்டு ரொம்ப நேரம் ஊற விட்டுறாதீங்க. லைட்டாக ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டுட்டு அதை எடுத்து அப்படியே தேங்காய் பாலில் போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா அந்த தேங்காய் பாலில் ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா பரிமாறுங்க. 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா நல்லா அந்த இனிப்பெல்லாம் பணியாரத்தில் இறங்கி ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான பால் பணியாரத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.